சந்திரம்மா. சந்திரம்மா என் ஃப்ரெண்டோட அம்மா தான். என் ஃப்ரெண்டு பேர் கோகுல். நானும் அவனும் காலேஜ்லாம் ஒன்றா தான் படித்தோம். கோகுலுக்கு மலேசியாவில் வேலை கிடைச்சதும் அங்கே போயிட்டான். சந்திரா மட்டும்தான் ஃபேமிலியை பார்த்துட்டு இருந்தா. இவங்க கணவர் இல்லை. ஆனால் இவள் பார்க்க அவ்வளோ நல்லா இருப்பா. நல்லா சிகப்பாகவும் வயராமாவும் இருப்பாள். ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கும்போது சந்திராவை பார்த்தேன். என்னம்மா இங்கேன்னு கேட்டேன். ஆமாடா, கொஞ்சம் வீட்டில் வெஜிடபிள்ஸ்லாம் இல்லை, அதான் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னா. சரிம்மா, நானும் வெஜிடபிள்ஸ் வாங்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த வெஜிடபிள்ஸ் கடையில் காய்கறிலாம் வாங்கிட்டு இருந்தோம். அப்போது சந்திராவை பார்த்தேன். என்ன ஆள் இவ்வளோ நல்லா இருக்காளுன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அவள் கவனிக்க ஆரம்பித்தா. என்னடா அப்படின்னா. இல்லைம்மா, இன்னும் நீங்கள் ஆள் பார்க்க எவ்வளோ அழகாயிட்டீங்க. என் வயசில் ஒரு பையன் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இவ்வளோ கணவரும் இல்லை, பையனும் வெளிநாட்டில் இருக்கான். தனியாக இருக்கிறதால இவளுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு போல். சரிடா, நம்ம வீட்டுக்கு வந்து நீ ரொம்ப வருஷம் ஆகுது, வீடு வரலாம்ல அப்படின்னா. எப்போம்மா, நாளைக்கு வரட்டுமான்னு. இப்போயே வா, இப்போ தானே பார்த்தோம், அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனோம். போனதும் அந்த வெஜிடபிள்ஸ் பேக்கெல்லாம் அங்கே வச்சுட்டு, இருடா நான் உனக்கு ஜூஸ் ஏதாவது ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு ஜூஸ் ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. ஜூஸ் ரெடி பண்ணிகிட்டே இருக்கும்போது, கொஞ்சம் இங்கே வாயேண்டா அப்படின்னா. என்னம்மா அப்படின்னு. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் தூக்கி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிருறியான்னா. சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த டொமேட்டோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தேன். இவள் வந்து என்கிட்ட ஜூஸும் கொடுத்தா. ஜூஸு நல்லா இருக்குமா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பித்தா. என்னடா பண்ணுறது, அவரும் இறந்து இதோட 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் எந்த ஆசையுமே இல்லாமல் தான் இருக்கேன் தெரியுமா அப்படின்னா. என்னம்மா பண்ணுறது அதுக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, உனக்கு எப்படா கல்யாணம்னு கேட்டா. நான் ஒன்றே சொன்னேன். முதல்ல எனக்கு இன்னும் வேலையே கிடைக்கல, வேலை கிடைச்சாதானே கல்யாணம் பற்றி யோசிக்கிறதுன்னு. அதுவும் கரெக்டு தான் சொல்லிட்டு, இருடா நான் கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபேஸ்லாம் முகம்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்தா. வந்ததும் என் பக்கத்துலே சோஃபாவில் இருந்தா. நான் உடனே மறுபடியும் பார்க்க ஆரம்பித்தேன். என்னடா மார்க்கெட்லேயும் பார்க்குற, இப்பயும் பார்க்குற, என்ன தான் உனக்கு அப்படின்னா. இல்லை, எனக்கும் சில கனவுகள்லாம் இருக்குது, ஆசைகளும் இருக்குது. நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்னா கண்டிப்பாக உங்களை மாதிரி ஒரு ஆளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டால், ஆமாம், ஆள் பார்க்க எப்படி நல்லா ஹோம்லியாக இருக்கீங்களே, எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிக்குமே, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பையன் மலேசியாவிலேருந்து ஃபோன் பண்ணிட்டான். ஃபோன் பண்ணதும், ஒரு நிமிஷம் இருடா, பையன் ஃபோன் பண்ணியிருக்கான், பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போய் பேசிகிட்டு இருந்தா. நானும் கொஞ்ச நேரம் அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தேன். பேசிகிட்டே இருந்துட்டு வந்தா. இப்போ தான் அவன் ஜாபுக்கு கிளம்புனானா, அதான் ஃபோன் பண்ணி சொன்னான் அப்படின்னா. சரிம்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் நீ எப்படி லஞ்செலாம் வீட்டிலே நீயே சமைச்சிக்கிறியான்னா. ஆமாம்மா அப்படின்னு. நானும் வீட்டில் தனியாக தான்டா இருக்கேன், வேணும்னா சாப்பாடு இங்கே வந்து சாப்பிட்டு போயேன் அப்படின்னா. நான் ஒன்றே சொன்னேன், எதுக்குமா உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு. அது ஒன்றே சொன்னான், இல்லை எப்படியோ நான் மட்டும் சமைக்க போகிறேன், நீ வரேன்னு சொன்னால் உனக்கும் நான் எக்ஸ்ட்ரா தானே சமைக்க போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா. எனக்கும் தோணுச்சு, இதுவும் கரெக்டு தான். ஏன்னா இவ்வளோ தனியாக தானே இருக்கா, இவளே நம்மளுக்கு சாப்பாடுக்கு கொடுக்குறேன்னு சொல்லும்போது நாம் ஏன் வேணாம்னு சொல்லிட்டு சரிம்மா, நான் தினமும் இங்கேயே வந்து சாப்பிட்றேன், மாதம் மாதம் கொஞ்சம் உங்களுக்கு அமௌண்ட்டும் கொடுத்துட்றேன்னு. ஏன்டா அப்படின்னா. இருந்தாலும் சும்மா சாப்பிட்றது நல்லா இருக்காது இல்லைன்னு. சரிடா அப்படின்னா. நான் ஒன்றே சொன்னேன், பக்கத்தில் ஒரு இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்காங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு மத்தியானமாக வரேன்னு. சரின்னு சொன்னான். என்ன சமைச்சு வைக்கிட்டேன்னு கேட்டான். நான் ஒன்றே சொன்னேன், ஒன்று ரைஸு, ஃபிஷ்ஷு அந்த மாதிரி ஏதாச்சும்
பண்ணி வைங்க அப்படின்னு. சரின்னா நானும் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணேன். இன்டர்வியூவில் ஒரு வாரத்தில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன இது எங்கே போனாலும் வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது சந்திரா உடனே ஃபோன் பண்ணான். என்னாச்சு இன்டர்வியூன்னா? இல்லை ஒரு வாரம் அப்புறம் சொல்கிறேன்னாங்கன்னு. சரி சாப்பாடுலாம் சமைச்சிட்டேன், நல்லா சாப்பாடுலாம் சூடாக இருக்குது, வந்து நீ சாப்பிட்லாம் அப்படின்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பைக்கில் அப்படியே வீட்டுக்கு வந்துருந்தேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பைக் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததும் டோரு ஓப்பனில் தான் இருந்தது. ஆனால் சந்திராவை காணோம். அப்படியே மான்னு கூப்பிட்டேன். எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அங்கே ஏதோ தண்ணி சத்தம் மட்டும் கேட்டுருந்தது. அப்போது யோசித்தேன், இவ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கா போல இருக்குன்னு சொல்லிட்டு நானும் எதுவும் சத்தம் இல்லாமல் போயிட்டு அப்படியே ஹாலில் இருந்தேன். நான் இன்னும் வரலன்னு நினச்சிக்கிட்டு இவ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தா. நானும் பார்த்ததும் இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஐயோ எப்படா வந்த அப்படின்னு கேட்டா. இப்போ தான்மா வந்தேன் அப்படின்னு. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு வந்தா. வந்ததும் அவளுக்கு என்ன யோசனைன்னா, ஐயோ இவனும் பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதா இல்லைன்னா கொஞ்சம் இதாக இருக்காதான்னு. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பிடும்போது சந்திராவும் என்னை பார்க்க ஆரம்பித்தா. நான் அப்படியே தலை குனிஞ்சிக்கிட்டு சாப்பிட ஆரம்பித்தேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேட்டா, என்னடா பார்த்தியான்னு கேட்டா. நான் ஒன்றும் அமைதியாக இருந்தேன். சொல்லு அப்படின்னா. ஆமாம் அப்படின்னு. எப்படி இருந்ததுன்னா. என்னம்மா எப்படி கேட்குறீங்கன்னு. சொல்லுன்னா. நல்லாதாம்மா இருக்குது அப்படின்னு. உடனே சரி எனக்கும் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, எனக்கும் தான் யாரும் துணை இல்லாமல் தானே இருக்குது, ஆதரவு இல்லாமல் தானே இருக்குது, தனியாக தானே இருக்கிறேன், நீ ஏன் என் கூடயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா பேச ஆரம்பித்தா. நானும் பார்த்தேன், இந்த மாதிரி ஆளுங்க இவங்களே கேட்கும்போது நம்ம எப்படி வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் திருமணத்துக்கு மீறிய உறவில் இருக்க ஆரம்பித்தோம். அப்படி இருக்கும்போது தான் சந்திரா அந்த நேரத்திலே என்னை கேட்கவும் ஆரம்பித்தா. கடைசி வரைக்கும் என் கூடயே தான் இருக்கணும், சரியா, நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் மறந்துட்டுலாம் போனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த மாதிரிலாம் நினச்சி கூட பார்த்ததில்ல. ஆனால் இப்போ தான் நான் நினச்சும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த சந்தோஷம் எனக்கு லைஃப் லாங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தா. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இருக்கும்போது எல்லாத்துக்கும் நம்ம சரின்னு சொல்லி தானே ஆகணும். நானும் சொன்னேன், கவலைப்படாத சந்திரா, நான் உன் கூடயே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நான் இருக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், சரி மத்தியானம் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது, ராத்திரிக்கு டின்னரு கிடைக்குமான்னு கேட்டேன். உடனே என்னை சந்திரா கேட்டா, என்ன என் சாப்பாடு உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கான்னு கேட்டா. ஆமாம், இந்த மாதிரி ருசிலாம் நான் எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். ராத்திரிக்கு என்ன வேணும்னு கேட்டா. நான் உடனே சொன்னேன், சப்பாத்தி இருந்தால் நல்லாயிருக்கும், சப்பாத்தியும் மீன் குழம்பும் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு. சரி ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு சப்பாத்தியை ரெடி பண்ணான். ரெடி பண்ணிட்டு ஒரு 10 மணி இருக்கும். சாப்பிட வரியான்னு கேட்டா. நான் ஒன்றே சொன்னேன், சப்பாத்தி சாப்பிட்டா நான் உடனே தூங்கிடுவேனேன்னு. அதுக்கு அப்படின்னா, முதல்ல இருக்கலாம் அப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் ராத்திரியும் இருக்க ஆரம்பித்தோம். பொதுவாகவே இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையோடு இருப்பாங்க. அதுவும் அவங்க பசங்களாம் வெளிநாட்டில் வேலையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தனிமையில் இருக்கிறதால மைண்டு ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகும். என்னடா இது எல்லாருமே எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே இருப்பாங்க. இப்போது என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி தான் இருக்காங்க. எனக்கு அவங்க மெயிலும் பண்ணுவாங்க, நீங்கள் சொல்கிற கதைலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் தேவைப்படுதுன்னு. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கும் இந்த மாதிரி ஆளுங்களோட தொடர்பு வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. Keep on supporting friends. Take care. Bye-bye.